ரேகா வைகுண்ட ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக குழந்தைகள் சார்பாக திரியை ஏற்ற கிருஷ்ணநாசானின் மகள் சாத்விகாவை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பான நமது விழாவின் முக்கிய விழா நமது நாம் தமிழர் வீரக்கலை பாசறையின் சின்ன திறப்பு விழா. தமிழர் வீரக்கலை பாசறையின் சின்னத்தை திறந்து வைத்து சிறப்பு செய்த அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்தபடியாக நினைவு பரிசு அடுத்ததாக அண்ணனின் துணைவியார் அக்கா கயல் அவர்கள் இந்நிகழ்விற்கு வராவிட்டாலும் அவர்களுக்கு இந்த தற்காப்பு கலையில் உள்ள நாட்டம் அறிந்து அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு வீரம் சார்ந்த வாள் மற்றும் கேடயம் தமிழர் வீரக்கலை பாசறை சார்பாக ஆசாத்தி சிசிலி அவர்கள் அளிப்பார். நானே அவர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களிடம் அழைத்து விடுகிறேன். மாஸ்டர் மனோகரன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு அண்ணன் திரு சீமான் அவர்கள் வழங்குவார். அடுத்தபடியாக மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கும் அக்கா காளி அம்மாள் அவர்களுக்கு அண்ணன் திரு சீமான் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததாக கன்னியாகுமரி வடக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் அவர்களுக்கு அண்ணன் திரு சீமான் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். சீமான் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அனிட்டர் அவர்களுக்கு அண்ணன் திரு சீமான் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அடுத்தபடியாக மாநில பேச்சாளர் அண்ணன் ஹிம்லர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி அண்ணன் திரு சீமான் அவர்கள் கௌரவிப்பார். எங்களின் உயிரோடு கலந்து வாழ்கின்ற அருமை உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒரு வலிமைமிக்க அரசியல் படையாக வளர்ந்து வருகிறது.
அதிலே பல படைப்பிரிவுகள். சூழலை பாதுகாக்க சுற்றுச்சூழல் பாசறை, விளையாட்டை வளர்த்தெடுக்க விளையாட்டு பாசறை, கலை இலக்கியங்களை மேம்படுத்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை, உழவாண்மையை மீட்பதற்கு காப்பதற்கு உழவர் பாசறை, குருதியை கொடையாக கொடுக்க குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று குருதி கொடைக்கு ஒரு பாசறை, இப்படி பல படைப்பிரிவுகளை உருவாக்கினோம். உலகின் தொல்குடி சமூகம் மூத்த ஒரு இனம், அதற்கென்று ஒரு வழிபாடு, அதற்கென்று தெய்வங்கள், போற்றுதற்குரிய முன்னவர்கள். தமிழர்களுக்கு கடவுள் இல்லை, ஆனால் இறை உண்டு, தெய்வம் உண்டு. இயற்கையை வழிபட்டு வந்த மரபினர் மூத்தோர தெய்வமாக போற்றினார்கள். நாளடைவில் எது நம் வணங்க வேண்டிய இறை என்று தெரியாமல் ஒரு பெரிய தடுமாற்றம். பார்த்தா தெரு சாய்பாபா கோயில் என்னன்னு தெரியல. புதுசா இந்த புதுசா நடிகர்கள் வந்து மார்க்கெட் கூடுவது போல் திடீர்னு சாமியார் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அதை மீட்பதற்கென்று தமிழரினுடைய மெய் இயலை மீட்க வேண்டும் என்று வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு படைப்பிரிவை தொடங்கினோம். அந்த வரிசையில் இன்று இந்த வீரக்கலை பாசறை முதலாக என்னுடைய ஆசான் வந்திருக்காங்க, மனோகர் அவர்கள், என்னுடைய அன்பு இளவர்கள் தாஸ் அவர்களும் ராஜா அவர்களும் வந்திருக்காங்க. சிறுவயது முதலே இந்த வீரக்கல்லையில் ஆர்வம். தமிழனுடைய மரபு வீர மரபு, மானம் வீரம் அறம் மூன்றையும் உயிரென்று வைத்து வாழ்ந்த ஒரு இனம். இங்கே பேசிய நம்முடைய தம்பிகள் எல்லாம் கூட சொன்னாங்க, பல கலைகளை நம் கடன் நம்மளுடைய தடையாடி குத்து வரிசை இதுதான் அந்த வெளிநாடுகளில் போய் கராத்தே குங்ஃபு என்று மாறிட்டோம். இப்படி போய் அப்படி இருந்துச்சு, நம்ம அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அதையே கற்றுக்கிட்டோம். அது ரொம்ப நாளாக கற்றுக்கிட்டு இருந்தேன் நான் இளையான்குடி பரமக்குடியில். பின்னாடி திரைப்படத்துக்காக நான் சென்னைக்கு போகும்போது என்னுடைய பாண்டியன்கிற ஒரு ஆசை, என்னுடைய ஆசான் மனோகர் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தாங்க, நீ அவர்கிட்ட போய் பயிற்சியை தொடர்ந்து கேட்ப. அப்ப ரொம்ப வறுமையா இருக்கும், சாப்பிட கூட ஒன்றும் கிடைக்காது, சைக்கிளும் இல்லை. அப்போ ட்ராக் சுட்டு பண்ணி என்னை போட்டு அங்கிருந்து நடந்தே ட்ரஸ்ட்புரத்தில் இருக்க எங்கள் மாஸ்டர் வீட்டுக்கு போகணும், பயிற்சி எடுப்போம். அப்போ தாசெல்லாம் சின்ன பசங்க, தாசு ராஜாவும் சின்ன பிள்ளைங்க. பயிற்சி எடுத்தோன்னா பக்கத்தில் அவருக்கு தெரியும் பசியோடு இருக்கான்ட்டு கேம்பஸ்ன்னு ஒரு உணவு விடுதி இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போய் தோசை வாங்கி கொடுத்து பசியத்தை என்னை மறுபடி வீட்டுக்கு அனுப்பி விடுவார். அப்படி கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஆசை. ரொம்ப நாள் பயிற்சி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இடையில இந்த கட்சி பணி தீவிரமானவங்க அதை விட்டுட்டு திருப்பி தாசு எனக்காக மட்டும் வந்து வகுப்பு எடுத்தார். அப்போ சிலம்பத்தையும் இதையும் கராத்தையும் மாறி மாறி கற்றுக்கொண்டே போனோம். ஊரில் இருக்கும்போது நிறைய வாத்தியார்கள்ட்ட சிலம்பு கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு அலங்கார விளையாட்டு மாதிரி எனக்கு பட்டுச்சு. இப்போ விளையாடும் போது நான் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் அப்போ மனோராசன்ட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து நாகம் 16ன்னு ஒரு விளையாட்டு முறை. அது அவ்வளவுமே படை வீச்சு. என் தம்பி ராஜாவோட ஒரு சின்னதை செஞ்சு காட்டினார். எதிரியை கிட்டே நெருங்கி விடாம தாக்குறது தான் அதனுடைய அந்த அந்த கலையினுடைய சிறப்பு.
அதனால எனக்கு இந்த கலை, இந்த பாசறையை தொடங்கும் போது சரி அதில் தனி ஆர்வம் வந்துச்சு. அப்போ உடலையும் மனதையும் வலிமை வைத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை இருக்கு. ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கு, எல்லாரும் திட்டான். அதை வந்தா குத்து வேங்கிறா, வந்தா வெட்டி வேங்கிறா, கையை வைப்ப வைங்கிறா, காலை வைப்பேங்கிறா. சரி ஒரு தடவை வச்சுதான் பாரப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. நல்லா பயிற்சி எடுங்க. நம்மளுடைய கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நீ கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நம்ம கோட்பாடு. அதனால இந்த பாசறை தொடங்குறதுல எனக்கு ஒரு பெருமை. உடல்ல சரியில்லை, இல்லைன்னா நானும் கூட தம்பியோட சேர்ந்து செஞ்சிருப்பேன். கராத்தே சிலம்பலம் வீசிருப்பேன். அது 2 நாள் சளி சொன்னால கொஞ்சம் சோர்வார். அது இப்போ தாசு எங்க வீட்டில் சொல்லுவார், அண்ணன் வாங்க நம்ம மறுபடியும் பயிற்சி பண்ணோம்னு. சரி நான் வாரேன், இரு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு எடுக்கிறாரு, என் மகனுக்கு எடுக்கிறாரு, என் மனைவி இப்போ சிலம்பு கற்றுக்கிறாங்க. அவங்க கலரி என்னோட சேர்ந்து சிலம்பு ஆர்வம் இப்போ தாஸ் அவங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்குறாரு. சிலம்பு பயிற்சி கற்றுக்கணும். நம்மளுடைய கலை அது நம்ம அழிய விட்டுறக்கூடாது. அது நம்ம உடன் பிறந்தது நமக்கு மானமும் வீரமும். அதை ஒரு காலத்திலையும் நம்ம அழிய விட்டுறக்கூடாது. இந்த கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நமக்கு ஒரு அசாத்திய துணிவும் ஒரு தன்னம்பிக்கையும் வளரும். ஆழ்மனதிலிருந்து அச்சம்ங்கிற ஒன்று, பயம்ங்கிறது ஒன்று நம்மளை விட்டு போயிடும். தலைவர் சொல்றாரு, அச்சத்தை கைவிடு, அது என்றால் லட்சியத்தை கைவிடு. உயிர் பெயர்க்கிறவனுக்கு எதுக்கு உயர்ந்த நோக்கம்? அது சரி வராது. அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாதுங்கிற தலைவர். அவரே சொல்றாரு, பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அதனால நாம வீரர்கள். அதனாலதான் கலையை எங்க ஆசாமி தான் மனோகர் அவர்கள், நாங்க ஜாப்பனீஸ் இதுல இருந்தா கத்துக்கிட்டு இருந்தோம். அதை அவ்வளவு தமிழ் படுத்தினாங்க. இப்ப என் தம்பி தாசு செஞ்சது எங்க மாஸ்டரே உருவாக்கிய கராத்தே முறை. அது இப்படித்தான் குத்தணுமா, எப்படி குத்தக்கூடாதா, சின்ன சின்னதான் நாங்க மாறுதலை பண்ணி உருவாக்கிட்டோம். அப்பதான் அந்த கராத்தேங்கிறத எடுத்துட்டு வீரக்கலை என்று தமிழ் பெயர் வச்சாங்க. ஜாப்பனீஸ் மொழியில் இருக்கிற 1 2 3 தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஈச்சி நீன்ட்டு. ரொம்ப நாளா அதில் தான் நாங்கள் பயிற்சி எடுத்துக்கோம். அப்புறம் எங்க ஆசான் மனோகர் அவர்கள் அதை தமிழ் படுத்தி முன்னங்கால் பின்னங்கால் தடை அடி குத்து மிதி அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அது குத்துனா குத்த வேண்டியது தானே, அது பஞ்சுன்னு ஏன் சொல்லுங்க. அது அப்படி ஆயிடுச்சு. அதை நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக செய்து காட்டினாங்க. ஒருத்தரும் ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது என்ன ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் பள்ளிக்கூடமாகவே நடத்தி நம்ம நடத்தலாம். பள்ளிக்கூடமாகவே நடத்தலாம். அதுக்காக நம்ம விரைந்து வளர்ந்து வெல்லணும். இந்த கலையை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில் நம் பிள்ளைகள் இறங்கி இருக்கிறார்கள். அதை இந்த கலை பாசறைக்கு என்னுடைய ஆசானையே தலைவராக போட்டு தம்பி அவரை செயலாளராக வச்சு இதை கொண்டுகிட்டு போகிறோம். உனக்கு இந்த கலை இந்த குத்து விஷயம் பண்ண அதை கற்றுக்க, மல்யுத்தம் வேணுமா அதை கற்றுக்க, கராத்தே வேணுமா இதை கற்றுக்க, சிலம்பு வேணுமா கற்றுக்க, எது வேணுமா கற்றுக்க. ஆனால் எது ஒன்றும் தெரியாம இருக்காது. சாக்ரட்டிஸ் சாக போறாரு. ஒருத்தர் அழகா பாடுறாரு. அந்த பாட்டை எனக்கு கற்றுக் கொடுக்குறியான்னு கேட்கிறாரு. நீங்க தான் சாக போறீங்களே. சாக போறேன், ஆனால் ஒரு இசையை கத்துக்கிட்டு செத்தேன்னா தெரிஞ்சுக்கிட்டு சாகிறேனேங்கிற.
கற்றுக்கொண்டு இருக்கிறதுல தவறு கிடையாது. நேரு என்னை எத்தனை ஆண்டுகள் வேணாலும் சிறையில் வைங்க, ஆனா புத்தகத்தை மட்டும் கொடுத்துருங்கிறாரு. கற்றுக்கொள்வதில் அவ்வளவு பேராகும். அதனால ஒன்னொன்னையும் தேடி தேடி நீங்க கத்துக்கணும். இப்ப நம்ம பிள்ளைகளே உங்களுக்கு தேடி வந்து கற்றுத்தர்றது இருக்கிறாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து இந்த கலைகளை கற்றுக்கணும், வீரக்கலைகளை கட்டாயம் கற்றுக்கணும். எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்க இதுக்கான ஒரு தளத்தை எடுத்து பயிற்சி களமா மாற்றி பயிற்சியை எடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றாக நாம் மீட்டு வாக்கம் செய்து கொண்டு வரோம். அதுல வெற்றி கண்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முருகனை பார்த்துருப்பீங்க. ரொம்ப காலமா மீசை இல்லாம கொழுக்கட்டையில் பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு பொம்மை போல ஒரு முருகனை வச்சு கையில் அப்படியே இப்படி இப்படி ஒரு வேலை கொடுத்து வச்சிருந்தாங்க. நம்ம ஒரு முருகனை வரைஞ்சி இதுதான் எங்க முருகன் காட்டணும். எல்லாரும் திட்டினாங்க. நான் காதை பொத்திட்டு பேசாம போயிட்டு இப்ப எந்த காலன்னு பார்த்தாலும் எந்த பத்திரிகை அழைப்புகளை அடிக்கிற வச்சுட்டு போனாலும் நம்ம முருகன் தான் இருக்கு. அது சில வாகனங்கள்ல சில பாறை உந்துகள் லாரியில நம்ம முருகன் படத்தை தான் வரைஞ்சி போட்டிட்டு போயிருக்கோம். அப்படிதான் ஒன்னொன்னே கொண்டு போய் சேர்ப்போம். இப்ப தமிழ் மீட்சி பாசறை இருக்கு, தம்பி கார்த்திக் அது பொறுப்பா இருந்து செய்தாரு. ஒவ்வொரு நாளும் தூய தமிழ் சொற்கள் நம்ம புழக்கத்தில் இருக்கிற பேசிட்டு இருக்கிற தமிழா இல்லையான்னு தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு தூய தமிழ் சொல்லு என்னன்னு தினம் போடுறாரு. இதை நீங்க பார்க்கணும். தமிழ் மீட்சி பாசறை அது வந்த பிறகு நிறைய பேர் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த பிறகு இந்த தூய தமிழ் பேரை வைக்கிறது வந்துச்சு. சில பிள்ளைகள்லாம் அடம் பிடிக்குது. பெரியப்பட்ட சொல்லி என் பேர் சமஸ்கிருதமா இருக்குது, தமிழ் படித்து தமிழ் பேராக்கி சொல்றதெல்லாம் இருக்கு. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அங்கிருந்து ஜெர்மன், பிரான்ஸ்ல இருந்து அண்ணன் தங்கச்சிக்கு பெண் குழந்தை வந்துட்டுனே ஒரு நல்ல தமிழ் பேர் வச்சு விட்டுருங்கன்னு அண்ணன் அப்படின்னு. அதுல எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான். அது கூட நம்ம நேர விஷயம். ஆனா எனக்கு பரிச்சை வைப்பாங்க. இஸ்ல வரணும்னே இல்லைன்னா பாருங்க இஸ்ல வரணும், அது இதுல வரணும், இந்த மாதிரி இதுக்குள்ள ஒரு பேர் சொல்லுங்க. நீ எனக்கு தேர்வு வைக்கிறியா, பரிச்சை வைக்கிறியா, ஒரு பேர் தானே கேட்கணும். இஸ்ல என்ன இருக்குது? அது எப்படி சொல்றது, பரிச்சை மாதிரி வச்சுட்டு இருப்பான், திட்டி விட்டுறது. ஒரு பையனுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விடுங்க. அவன் பேர் என்னடான்னா வாயிலே நுழையில ஏதோ ஒரு பேரை சொல்றான். விதுர்சன சொன்னான். அதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்லு, அப்புறம் இப்போ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விடுறேன்னு. அது ஏதோ வச்சுட்டாங்க, தெரியாம வச்சுட்டாங்க. அப்படிதான் நம்ம மொழியை அழிய விட்டோம், நம்முடைய கலையை, பாரம்பரிய கலைகளை அழிய விட்டோம். இப்பதான் பறை இசை, இது சாவுக்கு அடிக்கிற பறை இல்லை, அது சாதிக்கு அடிக்கிற பறைன்னு தெரியும். நான் வந்து இந்த ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடான்ட்டு ஒரு முழக்கத்தை வச்சுக்கிட்டு பறை இசை நிகழ்த்தாம நம்ம கூட்டங்கள் நடக்கிறதில்லை. பெருசு பெருசா அடிக்க ஆரம்பிச்சோன்னா இப்ப பறை இசையே மங்கள இசையா மாறிட்டு. இப்ப யாரும் சாப்பிட்டு அடிக்கிற இசையா வைக்கல. இப்ப எல்லா இடத்துலயும் நடக்குது. பறையை வந்து விரும்பி நம்ம பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் விரும்பி கற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றா தொலைச்சிட்டோம். உயிரை உருக்குகிற இசையை நம்முடைய நாதஸ்வரம் தந்துட்டு இருந்துச்சு. அது நொடிக்கு நொடி மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. நீங்க சிங்கார வேலைன்னு தேவான்னு ஒரு பாட்டு இருக்குது, அது ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. அது ஐயா காரைக்குச்சி அருணாச்சலம் தான் வாசிப்பாங்க. இந்த தில்லானமானம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு சிறந்த இசை. நம்முடைய நாயனம் தமிழ் மங்கள இசை, விழாக்கள் அடிச்ச எல்லாம் பண்ணும். அதை அப்படியே விட்டுட்டு காடுல விலங்குகளை விரட்ட கேரளாவில் அடிச்சுருந்தான் சண்டை மேளம். அதை தூக்கிட்டு வந்து எல்லா விழாக்களையும் அடிச்சு கோயில் திருவிழா திருமணம் எல்லாத்துலேயும்
அடிச்சு பூரா இப்ப பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சண்டை மேல நம்ம இசை கண்ணு முன்னாடி அழிஞ்சு போச்சு. இப்ப நாம அதிகாரத்துக்கு வந்து சண்டை மேல தடைப்பா, ஏன் நாதசுர இசைதாப்பா, அதுதான் அப்படி அவற்றுமே டூர்வாக்கம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுல ஒரு அரும்பணிதான் இந்த வீரக்கலை பாசறை. ராவணன் என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா உங்களுக்கு? 10 தலைன்ட்டான். நான் கூட கேட்டேன், அவங்க அம்மாவுக்கு நீதான் பிரசவம் பார்த்தியா? 10 தலையோட ஒருத்தன் பிறக்க முடியுமா, வாழ முடியுமா? எப்படி இருக்கு? அவரு ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாம தொட்டுட்டாருன்னா தலை கரிச்சு செதறி இருக்குங்கிறான். அப்ப 10 தலை இருக்குங்கிற, அப்புறம் சீதையை தொடலில் அவரு எப்படி இருக்கு பாருங்க. அதான் நம்ம இயக்குனர் பார்த்திபனும் எழுதும் கவிதை நினைவு. சீதை தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல, ராவணனின் கற்பை. ராவணனின் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன். அதான் ராவண பெரும்பாட்டனுக்கு பெருமை. 10 கலை தெரியும். போர்க்கலை, சோதிடக்கலை, கட்டிடக்கலை, எல்லா கலையும். மருத்துவக்கலை, அவருடைய மருத்துவ குறிப்புகள் ரொம்ப அசாத்தியமானது. அது கிடைக்கல, பல இடங்கள் அழிஞ்சு போச்சுருக்காங்க. அது மாதிரிதான் அவருடைய பேரு எங்களுடைய தலைவரும் தலை சிறந்த கலைஞர். அவருக்கும் போர்க்கலை தெரியும், நல்லா சமைப்பாரு, இசை ரசிப்பாரு, ஓவியம் வரைவாரு. அதனாலதான் வீரக்கலைக்கு என்ன பண்ணலாம், யாரை போடலாம்னா நம்ம நாவண பெரும்பாட்டனையும் போடுங்க, வீரக்கலை பாசறை இப்படி கொண்டு வாங்க. இந்த படத்தை நான் தான் உருவாக்குறேன். இப்ப ராவணன் யாரும் 10 தலையிலன்னா கத்தி விட்டேன். திடீர்னு வந்து ஜண்டுவாம் விளம்பரத்துக்கு 10 தலையோட ராவணனை காட்டி, டேய் பழைய ராவணா அப்படின்னு வந்து 10 தலையோட விளம்பரத்தில் நடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் திட்டினவனை தூக்கிட்டாங்க. இப்ப அதெல்லாம் போடுறதில்லை. இனி நம்ம ராவணன்னா இதை எல்லா வீட்லயும் இருக்கும், இதை ஞாபகத்துக்கு வரும். இந்த கலை போக போக அவரும் கூட போயிட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இன்னைக்கு வரைக்கும் ராமலீலா மைதானம் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் நம்ம ராவண பெரும்பாட்டனை உருவ பொம்மையா வச்சு தூர இருந்து அம்பிருந்து தீப்பந்தம் வச்சு எரிச்சிருவாங்க. 10 தலை போட்டு. நான் கேட்டேன், பார்த்தியாடா பொம்மையா நிற்கும் போது கூட கிட்ட போய் தீ வைக்க முடியல ஒன்னால. இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து அம்பு விடுவாங்க. அது யார் வந்தாலும், காங்கிரஸ் வந்தாலும் விடும், பிஜேபி இருந்தாலும் விடும். இந்த பணம் இல்லாத போச்சு இல்லைன்னா ராவண பெருவிழா எடுத்த அவன் அம்பு விடுறப்ப நாம வேலை விட்டுட்டோம். நீ எந்த திசையை நோக்கி தீப்பந்த தெரியுறே, நான் அதே எதிர் திசையை நோக்கி வேலை எறிகிறேன் தானே. முட்டுக்கு எதிர் முட்டுத்தான். அதான் புரட்சி. அப்பதான் கலகம் இருக்கும், அப்பதான் விடிவு வரும். எல்லாரும் சொல்றதை கேட்டு அப்படியே போறதுக்கு வந்த ஆளுங்க நம்ம இல்ல. அறிஞர் பெர்னாட் சார் சொல்றாரு, உலகில் எல்லோரும் உலகம் போற போக்கிலே தான் போக நினைக்கிறாங்க. ஆனா யாராவது ஒருத்தன் உலகத்தை தன் போக்குல திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்க அத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தில் தன் போக்கில் உலகத்தை திருப்ப நினைத்தவர்கள். அப்படி மார்க்ஸ் நினைச்சிருந்தா, ஏங்கல்ஸ் நினைச்சிருந்தா, இங்கர்சால் நினைச்சிருந்தா, சாக்ரட்டிஸ் நினைச்சிருந்தா, பிளாட்டோ நினைச்சிருந்தா, அரிஸ்டாட்டில் நினைச்சிருந்தா, ஒன்னும் நடந்துக்காது. இவ்வளவு மாறுதல் எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் நம்ம தனிச்சு நிக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்மளா சிந்திச்சு முடிவு எடுக்கலாம். நம்ம நினைக்கிறது செய்யறோம். வீரக்கலையை வளர்க்கணும்னு நினைக்கிறோம், தொடங்கணும். அவ்வளவுதான்.
இது ஒரு அரசியல் கட்சி செய்யற வேலையாக இருந்தது. இதையெல்லாம் செய்யறதுக்கு தான் நம்ம கட்சியை வச்சிருக்கோம். அதனால சிறப்பாக வளர்த்து வருகிற தம்பிக்கும் அன்பு தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஆசான் இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்ததுக்கு என்னுடைய நன்றி. எப்பவும் உங்களுக்கு மாணவனா இருக்கேன், கூடவே இருக்கேன். உங்களுக்கு இங்கே கலையை நிகழ்த்தி காட்டிய பறை இசை முழங்கி மல்யுத்தம் செய்து சிலம்பம் வீசி அதெல்லாம் செய்து காட்டிய அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். தொடர்ந்து செய்யுங்க. நாம் தமிழர் என்கிற பெரும்படை உங்களுக்கு என்றென்றைக்கும் துணை நிற்கும் என்று உறுதியை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கமும் நன்றியும். நாம் தொடங்கிய எல்லா பாசறையிலும் சிறப்புரை இயங்குது. இன்று கன்னியாகுமரி குமரி மாவட்டத்தில் தொடங்கப்படுகிற இந்த வீரக்கலை பாசறையும் மிக சிறப்புற வளர்ந்து நிறைய சாதிக்கும் என்ற நம்பிக்கையோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தொடரும்.